ரெட் கார்பெட்ல அடுத்ததா உரு படத்தோட பிரஸ் மீட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ உரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு விக்கி ஆனந்த். இந்த படத்துல லீட் ரோல்ல கலையரசன் அண்ட் தன்ஷிகா பேர் பண்ணி நடிச்சிருந்தாங்க. கலையரசன் அண்ட் தன்ஷிகா யாருன்னு உங்க எல்லாருக்குமே ஆப்வியஸா தெரியும். கலையரசனுக்கு மெட்ராஸ் படத்தின் மூலமா ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைச்சதுங்க. அதை தொடர்ந்து கபாலி படத்துல நடிச்சிருந்தாரு. அண்ட் தன்ஷிகாவும் கபாலி படத்துல ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்டான கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த படத்தை தொடர்ந்து இந்த படத்திலும் இவங்க 2 பேர் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஸோ உரு படத்துக்காக இசையமைச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோஹன். இந்த படத்தோட பிரஸ் மீட்ல இந்த படத்தோட டீம் நிறைய விஷயங்கள் நமக்காக ஷேர் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த படம் நாங்கள் தூங்கும் போது பாத்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் டே ஃபிக்ஸ் பண்ணி ஷூட் போகலாம் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா பெப்சி ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட் டே ஷூட் நடக்கல. செகண்ட் டே தான் ஸ்டார்ட் பண்ணோம். அன்னைக்கு ஆரம்பிச்ச ஸ்ட்ரகிள் தொடர்ந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2-2.5 மாசம் பயங்கரமான ஸ்ட்ரகிள்லேயே தான் போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 டிகிரி குளிர். நாங்கள் கொடைக்கானலில் ஷூட் பண்ணும்போது இந்த 3 டிகிரி குளிரில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் நைட் ஷூட் மட்டும்தான் எடுத்தோம். இந்த நைட் ஷூட்டில் பார்த்தீங்கன்னா கலை சார் ஒரு ஃபால்ஸில் 3 டிகிரி குளிரில் தண்ணியில் இறக்கணும். கோச்சுக்கவே இல்லை, முகஞ்சொலிக்காமல் இறங்கினார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லாரி தண்ணி யூஸ் பண்ணோம். தன்ஷிகா மேடம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நடித்தாங்க. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் பட ப்ரொடியூசருக்கு அந்த படத்தில் நடிக்கிறவங்களோட ஒத்துழைப்பு எவ்வளோ இருந்தால் நாங்கள் ஹாப்பியாக பண்ண முடியுமோ அதை விட டபுள் மடங்கு எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா ஒத்துழைச்சாங்க. இந்த மேடை உண்மையிலே யாருக்கு சொந்தம் அப்படின்னா இயக்குனருக்கும் ப்ரொடியூசருக்கும் அப்புறம் கலை தம்பிக்கும் ஹீரோயின் மேடம் தான் சொந்தம். ஏன் அப்படின்னா நாங்கள் கொடைக்கானலில் ஷூட் பண்ண எல்லாம் சொன்னாங்க, கொடைக்கானல் ஷூட் பண்ணணும். எல்லாருமே வார்த்தை வடிவில் தான் இருக்கும். உண்மையிலே அதனுடைய அனுபவம் பார்த்தா தெரியுங்க. வெளியே நின்னாலே போதும், கையில் நடக்கும், கடை கடை நடக்கும். கவுஸ் இல்லாமல் நடக்க முடியாது. ஏதாவது ஜர்க்கிங் போட்டு தான் இருக்கணும். அப்படி ஒரு காலகட்டத்தில் இவங்க நினைச்சிட்டு உள்ள வருவாங்க, நினைச்சிட்டு திருப்பி ஷார்ட்டுக்கு வருவாங்க, முடிச்சு திருப்பி உள்ள வெளியே போகணும். ரொம்ப ரொம்ப கஷ்டம். சொல்லிக்கலாம், வாய்ஸியா சொல்லிக்கலாம், சாமியா பண்ணியிருக்க தம்பியா, நல்லா பண்ணீங்க அப்படின்னு. ஆனா திருப்பியும் சூடு ஏற்க முடியாது. நீ கேரமலுக்குள்ள வந்து கேரமல் சூடு சில்லுன்னு தான் இருக்கும், எங்க பார்த்தாலும் சில்லுன்னு இருக்கும். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா முக சுழிப்பே இல்லாம எல்லாரும் ஒன்னாதான் இருக்கும். ஒரு ரூமுக்குள்ள எல்லாம் ஒரு 10 பேர் ஒன்னா தான் படுத்து போப்போம் எல்லாருமே. ஏன்னா சூடு இருக்கணும் அந்த இடத்துல. இதுக்கு முழுக்க இதுக்கு இந்த பாராட்டுகள் முழுக்க காரணம் கலை தம்பியா, ஹீரோயின் தம்பியாக்கு, அப்புறம் டைரக்டர் தம்பியா, அசிஸ்டன்ட் தம்பியா எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் தம்பியா. ஏன்னா நாங்களாவது போய் கேரமல்ல ஒதுங்கி போய் நெருப்பு பக்கத்தை உட்காந்துப்போம். இந்த டீம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க. அதே மாதிரி லைட்மேன் அண்ணாக்கள் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த விஷயத்துக்கு. டைரக்டர் தம்பியா பெரிய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் கிட்ட பெரிய விஷயம் என்னன்னா நிறைய பேர் படம் பண்ணலாம், அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க. எது கேட்டாலும் ஷூட்டு முடிச்சுட்டு ஒரு 3 நாள் நான் ஸ்டே பண்ணணும். அதுக்கும் ஒண்ணு சார் சதங்க போறீங்களா சார், தங்கிக்கிங்க சார், நோ ப்ராப்ளம் சார் அப்படின்னு. நியூ இயர் அங்கே தான் வந்தோம்னாங்க. எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த டீம்ல நானும் ஒர்க் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நான் பேசின வார்த்தைகள் யார் மனசு யார் புண்படுத்திருந்தா தயவு செய்து மன்னிச்சிருங்க. வாழ்க வளமுடன். பயங்கரமான டிரான்சிஷனா இருக்கும் எனக்கு இந்த ஃபிலிம். டெஃபினட்டா கஷ்டம் எதுலங்க கஷ்டம் இல்லை, எல்லா வேலையிலும் கஷ்டம் இருக்கு. உரு படம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விக்கி ஆனந்த் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த கதையை சொல்லும் போது அவர் மேல இருந்த நம்பிக்கை முழுக்க அண்ட் அவர் கொண்டு வந்த டீம், விபி விஜய் சாரா இருக்கட்டும், மயம் மீடியாஸ், அதுக்கப்புறம் அவர் கொண்டு வந்த சான் லோகேஷ், ஜோஹன், எல்லாருமே, கலையரசன், எல்லாருமே இந்த டெக்னீஷியன் வைஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணுமோ அந்த அளவுக்கு அவ்வளோ படம் அவ்வளோ கிரிப்பிங்கா இருக்குன்னா டெஃபினட்டா அந்த டெக்னீஷியன்ஸ் அவ்வளோ கிரிப்பிங்கா இருந்தாங்க. நாங்க எல்லாருமே உழைச்சது இந்த கதையை நம்பி, இந்த களத்தை நம்பி. டெஃபினட்டா அதுக்கான அவுட்புட் வந்திருக்குன்னு நாங்க நம்புறோம். உங்க ஆதரவு இல்லாம எப்பவுமே எதுவுமே நடக்காது டெஃபினட்டா. அண்ட் உருக்கு உங்க முழு ஆதரவு தேவை. தேங்க்யூ வெரி மச். இந்த உரு படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான மூவி. பிகாஸ் ஒரு படத்தை பார்த்துட்டு டைரக்டர் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி என்கிட்ட ஒர்க் பண்ணாரு. ஸோ ஐ திங்க் என்னுடைய ஜஸ்டிஃபிகேஷனை நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். விக்கி இஸ் அ ஜீனியஸ், பயங்கரமான ஒரு ஒர்க்கர். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணணும். அண்ட் தென் இந்த மாதிரி இருந்தால் தான் விபி விஜய் சார் இட்ஸ் லைக் வெரி ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன். எப்போ சொன்னாலும் எப்படி அதை டேக் ஓவர் பண்ண முடியுமோன்ற மாதிரி தான் அவர் பிளான் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ ஒரு புது டைரக்டருக்கு இந்த மாதிரி படம் கொடுக்குறது ஒரு பெரிய தில் வேணும். ஸோ அந்த தில் அவர் பெருசாக பேங்க் பண்ணியிருக்காரு அண்ட் எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ. ஒரு படம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். எல்லாரும் சொன்னாங்க நான் பயங்கரமாக கஷ்டப்பட்டேன்னு. அதுதான் எங்கள் வேலை. நாங்கள் அதை உண்மையாக பண்ணியிருக்கோம். உண்மையாகவே கஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் சந்தோஷமாக பிடிச்சி பண்ணோம். கண்டிப்பாக அது படம் அது பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
இது வந்து விக்கி ஆனந்த் வந்து எனக்கு ஒரு 2.5 years 3 years தெரியும். ஒரு 2-3 ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் இல்லாமல் ஒரு வேற மாதிரி ஒரு கதையாக தான் இருக்கும். எல்லாமே ரொம்ப வித்தியாசமான கதைகளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக விட்டு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். அது உருவில் அமைஞ்சது. தேங்க்ஸ் விக்கி. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட வந்து எல்லாம் இப்போ கேமராமேன் அப்புறம் தன்ஷிகா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்சியராக ஒர்க் பண்ணோம். ரொம்ப கொடைக்கானலில் ஷூட் பண்ணோம். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மெயின் கிரெடிட்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். நம்ம ஷூட் அப்போ அந்த குளிர்லாம் தாங்க முடியாமல் நிறைய இடங்களில் கோவெல்லாம் பட்டிருக்கோம். ஸோ சாரி, அது தப்பாக நினச்சி வேணாம். அப்புறம் மியூசிக் இது விக்கி ஆனந்த் வந்து கதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டீம் எல்லாம் சொன்னார். இவங்க டெக்னீஷியன்ஸ் பிரசன்னா வந்து பிச்சைக்காரன் படம் பண்ண பிரசன்னா, கேமராமேன் மெட்ரோ பண்ண ஜோன மியூசிக் போது நான் வந்து கதை கேட்டு ஓகே டீம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு உடனே சைன் பண்ணோம். அப்புறம் மைண்ட் கோப்பி நான் இல்லாமல் நிறைய சின்ன கேரக்டர்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக படம் நல்லா வந்திருக்கு. எல்லாரும் பாருங்க. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. இந்த படத்தை வந்து பற்றி பேசுகிறதுல நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்க வேண்டியது என்னுடைய ப்ரொடியூசர் திரு விபி விஜய் சார். ப்ரொடியூசர் தேடி எல்லா டைரக்டரும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கிறப்ப அலைஞ்ச மாதிரி தான் நானும் அலைஞ்சேன். என் மேலேயும் நம்பிக்கை வச்சு இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னையும் எனக்கு இயக்குனராக இந்த ஸ்டேஜில் ஏற்றிருக்கிறாரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இவங்க சொன்ன மாதிரி இந்த மாஸ்க் கேரக்டர் வந்து அதிகமாக அதை பொர்ட்ரே பண்ணுறாங்க. இந்த கதை நவுறது வந்து அந்த மாஸ்க்ன்ற அந்த ஒரு மேனை வச்சு தான். இங்கிலீஷில் வந்து ஸ்டாக் ஆஃப் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்லாஷ் ஆஃப் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தெரியாத ஒருத்தன் எந்த காரணம்னு சொல்ல முடியாது, ஆனால் தொடர்ந்து வந்து குற்றங்கள் செய்து கொண்டே போகிற ஒரு கேரக்டர். அவனுடைய நியாயம் அவனுக்கு அப்படின்ற மாதிரி போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த இங்கே நம்ம கொண்டு வரலாம். ஏன்னா அது ரொம்ப கேப் ஆகிப்போச்சு. நம்ம சிகப்பு ரோஜாக்கள் மூடு பண்ணி இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ஸோ சம்திங் வித்தியாசமாக ஹேண்டில் பண்ணலான்றதுனால இந்த கதையை நாங்கள் சூஸ் பண்ணி நான் பண்ணேன். ஸோ இப்போ வரைக்கும் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. இப்போ நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்து உங்களுடைய சப்போர்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும்.